அனைவருக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, இப்படி ஏகப்பட்ட கோர்சஸ் எம்பிபிஎஸ்க்கும் பிஎஸ்எம்எஸ்க்கும் பிஏஎம்எஸ்க்கும் பிஹெச்எம்எஸ்க்கும் பியூஎம்எஸ்க்கும் நிகரான நீட்டே இல்லாத நீங்கள் கோர்ஸ் படித்து டாக்டர் ஆகலாம், +2 பாஸ் ஆகிருந்தாலே போதும், நீட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பொதுமக்கள் மத்தியில் இதை திணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஒரு சில அவேர்னஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது எந்த உலகத்துலேயும் நம்ம உலகத்தில் நல்ல கோர்ஸ் அப்படின்றது நம்ம எந்த படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டை சார்ந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான கோர்ஸ் வேணால் இருக்கட்டும், இந்த கோர்ஸ் தப்பு, இந்த கோர்ஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணப்படுது. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, முதன்மையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கோர்ஸ் அப்படின்றது இப்போது 2 விஷயம் இதில் இருக்கும். ஒன்று, இந்த கோர்ஸை நடத்தக்கூடிய இந்த கோர்ஸை ரெகக்னைஸ் பண்ணி இது அஃபிலியேட் பண்ணி நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படின்றது என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த கோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு யார் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறா, அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்கணும். கவர்மெண்ட் அல்லாத ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டோ பண்ணக்கூடிய விஷயங்களை தயவு செய்து நம்ப வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஓனான கருத்து. இதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ரைவேட்டாக நிறைய விஷயம், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சித்தாவே எடுங்களேன். சித்தா எடுத்தோம் அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சித்தாவில் நம்ம பிஎஸ்எம்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதை அஃபிலியேட் பண்ணுறது யார், தமிழ்நாடு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதே இந்த கோர்ஸ் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது, இத்தனை வருஷம் இந்த படிப்பு இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு காலேஜ்னால் இந்த அமைப்பில் தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, இவங்க எல்லாமே நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், NCISM.org. நமக்கு என்னென்னா, இந்த .org வெப்சைட் அப்படின்னு இருந்துச்சுனாலே இது ஒரு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கக்கூடிய எண்ணம் இருக்குது. நமக்கு என்ன, அவங்க ஒரு ஆர்கனைசேஷன், அட்டானமஸ் பாடி, அவங்க அப்படி வச்சுருப்பாங்க. அதுக்கு எல்லாமே நிறைய பேர், இப்போ நீங்கள் என் நேம்லேயே பாருங்கள், ஒரு .orgன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டா அப்படின்னா நானும் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. அவங்க ரெஜிஸ்டர்ட் பாடியாக இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான இதாக இருக்கணும். அதுக்குன்னு அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொசைட்டி ஆக்ட்லலாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்ரூவ்ட், நாங்கள் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நம்ப வேண்டாம் அப்படின்றது என்னுடைய முதல் கருத்தாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய சமயத்தில் இந்த கோர்ஸை நீங்கள் படிங்க, இந்த கோர்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த கோர்ஸ் மருத்துவருக்கு நிகரானதுன்னு நிறைய நம்மளை மிஸ்லீட் பண்ணி நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. தயவு செய்து இதை நம்ப வேண்டாம் அப்படின்றது என்னோடய முதன்மையான தாழ்மையான கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கோர்ஸு ஃபஸ்ட்டு அந்த காலேஜ்னு போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டில் ப்ராப்பராக அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது, இந்த கோர்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய கவுன்சில் அப்படின்றது யார், சும்மா ஏபிசி கவுன்சில்னு ஒன்று டெல்லியில் இருக்கும், ஜனக்பூரியில் இருக்கும். இவங்க பிஎம்எஸ் அப்படின்ற ஒரு இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. சும்மா NEH ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நர்ஸில் ஜனக்புரின்னு இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு ப்ரைவேட் பில்டிங்காக இருக்கும். புரியுதில்ல, ஜனக்புரினாலே கவர்மெண்ட் இருக்கிற இடம்னு ஒன்று நினச்சிடக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் எந்த டீட்டெயிலுமே இருக்காது. லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த மாதிரி எந்த விஷயமே ப்ராப்பராக இருக்காது. ஸோ இது எல்லாமே இப்படி எந்த அப்ரூவல், அதாவது என்னென்னா, ஒரு மருத்துவம் ஒரு விஷயம் வருது, ஒரு ஹியூமனோட பாடியில் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோன்னு ஒரு விஷயம் நடக்குது. எப்படி இதை கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணாமல் இப்படி ஒரு கோர்ஸை நடத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் இருக்குது. இன்னொரு கட்டத்தில் ஒரு சில பீப்புள்ஸ் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம், வளர்ந்துட்டு வர சமயத்தில் நம்மளை யாரும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. குரூப்லேயும் நிறைய நீங்கள் நெட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் நீங்கள் உள்ளே சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, கவர்மெண்ட்டே ப்ராக்டிஸ் பண்ண உங்களை அலோவ் பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டர் பார்த்தேன். அந்த ரீசெண்டாக ஆர்டர் உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டர், ஒரு ஆர்டிஐயில் ஒரு பர்சன் கேட்டிருக்காரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி ஹெல்த் வெல்ஃபேரில், அதாவது ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரி எலக்ட்ரோபதி படிச்சுட்டு
நான் வந்துட்டு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது நம்ம இந்தியாவில் நீங்கள் ஒரு கிளினிக் வச்சு ஒரு மருத்துவ பட்டம் படித்து கிளினிக் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் பதிவு செய்து இருக்க வேண்டும். ஸோ அப்படி பதிவு செஞ்சு பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி படித்தவங்க கேட்குறாங்க. கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரோபதி, யோகா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் மட்டும்தான் இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அலோவ் பண்ணியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டிலையும் உண்டு, சரியா? அலோவ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், அவங்க தான் இதை அப்ரூவ் பண்ணி சைன் போட்டு தருவாங்க. இப்படி ஒரு கிளினிக் இருக்குது, இவர் படித்த டாக்டர் தான், இவர்கிட்ட கிளினிக் வந்து நீங்கள் அவரோட எல்லா ஆத்தரைஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எந்த கிளினிக்கில் போனாலும் சிஏ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டு வைக்கிறது இவங்களும் அப்ரூவல் கேட்குறாங்க. அப்போ கவர்மெண்ட் சொல்லுது, இதுபடி இந்த மாதிரி இந்த ஆர்டர் படி இன்னும் எங்களுக்கு தெளிவான இது வந்து ரெக்கக்னைஸ்டான சயின்டிஃபிக் டேட்டாஸ் எங்களுக்கு இந்த ஆர்டர் படிச்சிங்கன்னா தெரியும். 2B25021127620009HR இந்த ரிப்போர்ட் படித்தா தெரியும். ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில். இது வந்து இன்னும் சயின்டிஃபிக் டேட்டாக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிறைய இதில் சயின்டிஃபிக் டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காதனால நாங்கள் இதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் எலக்ட்ரோபதி ப்ராக்டிஸிங்கை வந்து அதாவது என்னென்னா, however there is no bar on practicing electrohomeopathy or imparting education. அதாவது ப்ராக்டிஸிங்லேயோ இதுலேயோ எந்த ஒரு இதுவும் பண்ணல. பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னா இதனோட ஆத்தரைசேஷன் மற்ற விஷயங்கள்லாம் தெரியலை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம டவுட்லேயே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் நம்ம படித்து முடிச்சுட்டு 4.5 வருஷம் படிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஹோல்டே இல்லாமல் இருக்கும். டெஃபினட்டாக ஒரு யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு அல்லது எந்த கவுன்சில் அப்ரூவ்டு, அந்த கவுன்சில் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்ததா அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். சும்மா சொசைட்டி ஆக்டோ ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் படித்து ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து அப்ரூவான இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக தலைகீழாக நம்மளோட லைஃப் வந்து விடுறதுக்கு நம்மளே காற்று அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இவங்களோட எந்த வெப்சைட் எடுத்தாலும் ஃபுல்லாக இந்த ஆர்டிஐயில் இப்படி சொல்லியிருக்கு, அந்த ஆர்டிஐயில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த ஆர்டிஐ வந்து இந்த கவுன்சில் ரெஜிஸ்டர் இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றது எங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு, இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. அப்படி ஏதோ ஒன்று வந்து ஆர்டிஏஆ இவங்கள கோட் பண்ணுறது, இந்த கோர்ட் ஆர்டர் கோட் பண்ணுறது. எதுக்கு நமக்கு இவ்வளோ குழப்பம்? படிக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்டாண்டர்டாக ஒரு கோர்ஸை ஒரு ஆத்தரைஸ்ட் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே, அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஒரு காலேஜாக எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு எந்த பிரச்சனையும் லைஃப்பில் இருக்காது. யாரையும் நம்ம வந்துட்டு இந்த ஆர்டர் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா எந்த குழப்பமும் இல்லை. கன்ஃபார்ம் நம்ம ஆஃப்டர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு பிறகு இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி ஒரு நியூவர் எமர்ஜிங் டிபார்ட்மெண்ட்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி நம்ம ஏற்றுக்க தான் போகிறோம். ஸோ இது நம்ம இவங்கள தப்பு சொல்கிறதோ அவங்கள தப்பு சொல்கிறதோ அப்படின்றது இல்லாமல், ஸோ ஃப்யூச்சர் உங்களோட ஃப்யூச்சர் பட்டிங்கில் இருக்கிறீங்க, படிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சர் அடுத்தடுத்து நல்லா ஃப்ளரிஷ்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த மாதிரியான ரிஸ்க்ஸை நம்ம எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நல்லா சூப்பரான ஒரு கோர்ஸாக எடுத்து நல்லா லைஃப்பை கொண்டு போகிறது அப்படின்றது கட்டாயமாக இருக்கும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். தயவுசெய்து வேறு ஏதாவது இதில் கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதையும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்றது என்னுடைய முதல் கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.